to support me during my hardest time. Okay, and thank you so much. Nandri, Sandosham. And last but not least, I'd like to wish being to the Monisha and Venkatesh, being a member of Sakti Jodi Meditation family is a great pleasure, but also a big responsibility. But we believe that you will cope with your new duties perfectly, enjoy family harmony in full. Okay, thank you. Sandosham. சந்தோஷம். என் பேர் வாணி. நான் இன்றைக்கு சாங்கிய சம்பிரதாயம் கல்யாணமும் பிரணய கவச கல்யாணமும் பற்றி உங்களுக்கு என் அனுபவங்களையும் சிறு விளக்கத்தையும் கொடுக்க போகிறேன். நீங்கள் நினைக்கலாம், என்னடா எப்பவுமே நான் தான் வந்து ஸ்பீச் கொடுக்குறேன்னு. ஆனால் அது இல்லைங்க, எப்பவுமே நான் என்னோட அனுபவத்தையே உங்களுக்கு பகிர்ந்துக்குவேன். ஆனால் சில பேர் அனுபவங்களை ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதை சொன்னால் அவங்களோட லக்கு இல்லை, அவங்களோட அந்த பவர் போயிடும்னு. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, குரு அவரோட சக்தியும் அனுபவமும் பகிர்ந்துக்கலைன்னா நானும் நம்மளும் இந்த பொக்கிஷத்தை அடைஞ்சிருக்க மாட்டோம். ஆமாவா இல்லைங்களா? எப்பவுமே காயப்பட்டவங்க தான் காயத்தின் வழி அறிந்து காயத்தின் சிறந்த மருந்தை சொல்ல முடியும். அப்போ நான் நிற்கிறேன்னா, நான் நிறைய காயப்பட்டிருக்கேன். காயப்பட்டதானே நிறைய உணர முடியும், சரிங்களா? அதனால நான் என்னோட அனுபவங்களை உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு பாடமா இருக்கட்டும் என உங்களிடம் பகிர்ந்து கொள்வேன். என்னால் பல பேர் மாற்றம் அடைந்தால் அதற்கு நான் எப்பவுமே சந்தோஷப்படுவேன், நிம்மதி அடைவேன். ஏனென்றால் அதுவும் ஒரு ஈசனின் சேவைதான். இப்போ என்னோட அனுபவத்தை பகிர்ந்துக்கலாம். நான் திருமணமாகி 17 வருடம் ஆயிற்று. 6 வருஷமா காதலிச்சோம். 2000 என் கல்யாணம் சம்பிரதாயப்படியில் முறைப்படியாக என் பெற்றோர்கள் கல்யாணம் முடித்து வைத்தார்கள். அதாவது பஞ்சாங்கம் பார்த்து பொருத்தம் பார்த்து நிறைஞ்ச பௌர்ணமியில் நடந்தது. எங்களுக்கு 10ல் 6 பொருத்தம் தான் இருந்தது. அதாவது எனக்கு அதில் சில தோஷங்கள் இருந்தது. அந்த தோஷத்தை கழித்து கல்யாணம் வைத்தார்கள். நாங்கள் கல்யாணம் பண்ணி இல்லற வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் என் தாம்பத்திய வாழ்க்கையில், அதாவது செக்ஷுவல் லைஃபில், நான் பப்ளிக்காக சொல்கிறேன், ஏன்னா இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும், ஓகேங்களா? செக்ஷுவல் லைஃப்பில் வந்து எங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏதோ ஒரு குறைபாடு இருந்துகிட்டே இருந்துச்சு. எங்களுக்கு அதில் மட்டும்தான் குறையாக இருந்தது. ஆனால் தலையெழுத்து என்று நாங்களும் பொறுத்து கொண்டு விட்டோம். எங்களுக்கு 3 வருஷம் சென்றுதான் குழந்தை பிறந்தது. அதுவும் போகாத கோயில் இல்லை, செய்யாத வேண்டுதல் இல்லை. அப்படியும் எங்கள் வாழ்க்கை குறையோடு பல வருடங்கள் போனது. பிறகு சமீப காலத்தில் செய்வனையால் எங்கள் வாழ்க்கை தாக்கியது. அது முக்காசி பேர் தெரியும், நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதோடு சொல்லவா வேணும், எங்கள் வாழ்க்கையே நரகமாக போனது. வாழ்க்கையின் எல்லைக்கு நிம்மதியை தேடி ஓடினோம், நிம்மதியை தேடி ஓடினோம். அப்போதுதான் திரு சக்தி ஜோதி குருவின் பார்வை பட்டு வாக்கியம் பெற்றோம். இந்த தியானத்தில் கடைபிடித்து எங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பொக்கிஷத்தை அடைந்தோம். அதை அடையறதுக்காக உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது குடும்ப பிணைப்பு, பாசம், இல்லற இணை புரியாத பேரின்பம் கிடைத்தது. குரு சொல்லுவார்ல, எப்பவுமே பேரின்பம் கிடைக்கணும்னே, அது எங்களுக்கு கிடைத்தது. இப்போதுதான் நானும் என் கணவரோ எங்கள் தாம்பத்திய வாழ்க்கையை முழுமையாக ஆரம்பிக்கிறோம். முன்பு தெரிந்திருந்தால் எங்கள் வாழ்க்கையை இந்த தியானத்தின் மூலமாக சரி செய்திருப்போம். இவ்வளவு கால தாமதத்தை விட்டிருக்க மாட்டோம். அப்ப பாருங்க, இந்த கல்கி அவதாரத்தில் என்னதான் சாங்கிய சாம்பிரதாயத்தை பார்த்தாலும் சில பேரின் கல்யாண வாழ்க்கை சலிப்பு தட்டாமல், அதாவது நாங்கள் சலிப்பு தட்டல, ஆனால் சில பேர் சலிப்பு தட்டி இருந்தால் தயவு செய்துதான் முடித்திருக்கும். இதற்கு என்னதான் முடிவு? இந்த குறைபாடுகளை இந்த தியானம் மட்டும்தான் நம்மை சரி செய்ய முடியும். அதற்கு முன் உதாரணமாக மோனிஷா பிரணய கல்யாணம் கவசம். என்ன இந்த கல்யாணத்தில் தாலி இல்லை, சாங்கிய சம்பிரதாயம் இல்லை,
பஞ்சாங்கம் இல்லை, பொருத்தம் இல்லை. ஆனால் சக்கராவை இயக்கி அவர்கள் குறைபாடுகளை நீக்கி கல்யாணம் பண்றார்கள். அப்ப இவர்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் அவர்கள் தொடர்ந்து தியானம் செய்தால் மட்டுமே அது நிலைக்கும். நம்முடைய போன் சார்ஜ் பண்ற போது எப்பொழுதும் சார்ஜ் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல் நம்ம தியானமும் அப்படித்தான், குறையாம அன்னைக்கு நம்ம சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பொக்கிஷம் இருக்கும் போது வேறு என்ன நம் வாழ்க்கையில் வேண்டும்? இந்த தியானம் வளர்ப்போம், பாதுகாப்போம். சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். சவிதா அவர்கள் இவங்க வந்து PTG 3 பரிசு எடுத்திருக்காங்க. சக்தி தூதர் சவிதா அவர்கள் வருமாறு கொண்டிருக்கின்றோம். My name is Shavita and I have been doing meditation in Prana Jaya Center since 2015. I have been introduced to this meditation center by my mother and my sister. By doing meditation this past year, I have been focusing better in my studies, and last year I have sat for my PTG examination. In the 9th subject, one of the subjects was English, it was oral. And I heard from my friends that the titles in the oral were really difficult. So when it was my turn, I kept chanting Anahadam Yam. And by the time I reached the teacher's desk, there was 10 small papers listed with numbers from 1 to 10. So I kept chanting Anahadam Yam, hoping I would get an easy topic. And the paper with number 1 fell down. So I picked it up and then I told my English teacher that I chose number 1 and I got the easiest topic, which was favorite food. And for PTG 2016, I had achieved 8 A's 1 B. For the past year, I have been doing my meditation only 1 time, and now very recently I have been increasing it to 5 times a day. Though I don't always do it 5 times. When I'm busy, usually during school, I can only manage to do 3 times or 4 times. However, doing 5 times a day is like my ultimate goal. And lastly, I would like to thank my parents and Guru for showing me to this meditation path, because it is the right path of life, and I don't think I would have ever made it this far without embarking on this journey. So thank you, Sandoshan. சந்தோஷம். நமக்கு அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட சக்தியின் தூதர் சவிதா அவர்கள். அடுத்தது ஒரு பரதநாட்டிய அபிநயம். பரதநாட்டியம் தயாரா இருக்கீங்களா? With
அப்பால் இருந்து ஈசன் இந்த ஞானத்தை தருகின்றார். அந்த சாரமே ஆடுகின்றதல்லவா? இப்போ நீங்கள் யோசிக்க வேண்டும். இங்கே நடந்திருப்பது ஈசனுடைய திருவிளையாடல் என்பதை உணர வேண்டும். ஈசன் அண்டத்திலிருந்து பார்க்கின்றார். இங்கே கூடி இருக்கிறீர்கள் மக்கள், இப்போ யோசிக்க வேண்டும். ஈசன் அண்டத்திலிருந்து என்ன தருகின்றார்? உங்களுக்குள் இருக்கும் ஆன்மாவுக்கு நீங்கள் ஞானம் எடுப்பதற்கில்லை. உங்களுக்கு பிரணாய கவசத்தில் தந்து விட்டார். இப்போ கலியுகத்தில் ஈசன் நின்று கள்ளி அவதார கல்யாணம் வைக்கின்றார். ஏன் வைக்கின்றார்? இப்போ நீங்கள் யோசிக்க வேண்டும். உலகம் எங்குமே சயின்டிஸ்ட் விஞ்ஞானம் எம்மதம் சம்மதம் ஏன் சொல்லுகின்றார் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். இப்போ நாமல் கூடி இருக்கின்றோம். எல்லோரையும் கூட வச்சது ஈசனுடைய பிராண கவசம். இப்போ பேரின்ப விளைச்சல் புத்தகம் வெளியாக போதல்லவா? இப்போ எனது கண்ணை பாருங்கள், அண்டத்திலிருந்து பாருங்கள். அழகாக நீங்கள் என்னுடைய கண்ணை பார்த்து திறக்கும் போது நீங்கள் மூடிவிட்டீர்கள். நான் செல்லும் போது உங்கள் கண்ணை திறக்க வேண்டும். இப்போது புத்தகம் வழியாக போகிறது, அண்டத்திலிருந்து விழப் போகின்றதல்லவா? அந்த தாரத்தில் இருந்து தானே வருது. அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம். ஆனால் நம்மள் பேரின்பம். கண்ண பாருங்க. Close. ஈசண்டத்திலிருந்து இந்த புத்தகத்தை வழிகின்றார். அண்டசாரமே ஆடுகின்றதல்லவா உலகம்? சயின்டிஸை குணத்தை சொல்லுகின்றான். 3 மதங்களையும் சரணரை சொல்லுகின்றான். எம்மதத்துக்குள் நான் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றான். அண்டசாரத்தில் இருந்து பார்க்கின்றான் ஈசன். ஈசன் எழுதுகின்றான். ஈசனுடைய கழுத்தில் எழுதப்பட்டது இந்த தாலி கயிறுதான். இதைத்தான் எழுதியிருக்கின்றார் பிரணாய கவசத்தில். ஈசன் அண்டத்திலிருந்து டவுன்லோட் பண்ணுகின்றார். இந்த புத்தகம் நீங்கள் தான் என்று சொல்லுகின்றார். ஆனால் நீங்கள் உணர வேண்டும், இங்கே கலியுகத்தில் நிற்கின்றீர்கள். கலியுகம் முத்திவிட்டது. 10வது அறிவு, 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு, 7வது அறிவு, 8வது அறிவு, 9வது அறிவு, 10 அறிவில் பித்தன் பேசுகின்றான். பித்தன் என்ன சொல்லுகிறான் என்பதை உலக நாடை உணர்த்த சொல்லுகின்றான். சயின்டிஸ்டுக்கு கைதட்ட சொல்லுகின்றான். மாணவர்களை கைதட்டுங்கள். அண்டசாரத்தில் ஈசனுக்கு கைதட்ட வேண்டாமா? அண்டசாரத்துக்கு நீங்கள் தியானம் செய்தால் காணும் என்று சொல்லுகின்றான். உங்கள் ஆன்மாவுக்கு இந்த கைத்தில் இருக்க சொல்லுகின்றான். டிவைன் பிளேஸ். ஈசன் சொல்லுகிறான். சயின்டிஸ்டுக்கு நன்றி ஏன் சொல்லுகின்றான்? தன்னிடம் வந்து தன்னுடன் பிளாக் ஹோலை பார்த்தார்கள். பிளாக் ஹோலுக்குள் இருப்பது டார்க் எனர்ஜி என்று எழுதிவிட்டார்கள். ஆனால் அவர்களோ உணரவில்லையே. அவர்கள் தங்கள் அணுவை எடுக்கவில்லை. அவர்கள் எடுத்து அணுவை யூஸ் பண்ணியது இந்த அணு போன் ஐபோன் 7 வந்து நிற்கின்றது. ஆனால் ஐபோன் 7 சக்கரா வெங்கடேசன். ஆனால் நீங்கள் இப்ப யோசிக்க வேண்டும். பள்ளி கொண்டார் பெருமாள். இதை ஈசன் உணர்த்துகின்றான். நேரடியாக சரணடைய சொல்லுகின்றான். கள்ளி அவதாரத்தில் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நேரடியே வந்து இப்போ எங்கள் தூதர்கள் கையில் இருக்கின்றது. இப்போ மலேசியாவில் எல்லா கோயிலிலும் தியானம் நடக்கின்றது. ஆலயத்துக்கு தான் நடந்து வருகின்றேன். எனக்கு நிர்வாகம் இல்லை. நான் நடமாடும் கோயிலாக திரிகின்றேன். உள்ளம் ஒரு கோயில். ஊருக்கு அருட்பெருஞ்சோதி அம்மன் ராஜராஜேஸ்வரி கோயில் தாலி கட்டி இருக்கின்றார்கள்.
அம்மன் ஆடி 18 9 சக்கரம் 9 தாலி 9 9 18 ஆடி 18 இப்போ அம்மன் மாதிரி இருக்கிறீர்கள். ஈசன் சொல்லுவதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். கோயிலில் வைத்தது எல்லாம் சரியாக இருக்கின்றது, பூசை சரியா இருக்கும், பிள்ளையார் கும்புறது சரியா இருக்கும், குரான் படித்தாலும் அதுதான் வரும், பைபிள் படித்தாலும் அதுதான் வரும். எல்லாத்துக்குள் நான் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றான். மதமும் சம்மதம் என்று சொல்லுகின்றான். 3 மதத்தையும் விட பல மதங்கள் உருவாகலாம். ஆனால் இப்போ சயின்டிஸ்ட் மதம் கொள்ள வேண்டாம் என்று இஸ்டின் கோக்கன் என்று சொல்லுகின்றீர்கள். எல்லா சயின்டிஸ்டையும் கூப்பிட சொல்லுகின்றான். வேறே நான் சிலபஸை சொல்லுகின்றேன். நீங்கள் கண்டுபிடித்ததை கண்டு நிப்பாட்ட சொல்லுகின்றார். பூமிக்குள் கலங்கி விட்டது, பூமாதேவி நாடு போகின்றது, அதற்குள் நிலநடுக்கம், ஐஸ்மலை, சுனாமி, சிக்கி விட்டீர்களே. சிக்கலை அவுக்கின்றான் அல்லவா, அவனுள்ளே இருக்கும் சைத்தானை வெளியாக்குகின்றான். ஆனால் நீங்களோ என்னிடம் வந்து சரணடைந்தாலும் நானோ தள்ள சொல்லுகின்றேன். நான் உங்களை இழக்கவில்லை, பூமியில் நடக்கத்தானே விட்டிருக்கின்றேன். என்னுடைய சக்கர நட்சத்திரத்தில் வச்சு நடக்கின்றீர்கள். நடக்காமல் காத்தாய் பறக்கலாம், நான் சாப்பிடாட்டி பறந்து விடுவேன் அல்லவா, ஆன்மா போய்விடும் அல்லவா. நான் போயிட்டு வந்தவன் அல்ல, அந்த டாக்கணச்சியில் போயிட்டு வந்து அழகாக சொல்லுகின்றேன். ஏன் சொல்லுகின்றேன் எனக்கு தெரியவில்லை. ஈசன் என்னை பிடித்து விட்டார். நான் பிறந்ததிலிருந்து மக்கா மதினா எல்லாம் சென்று விட்டு மருசலம் போக வேண்டும், சேர்த்துக்கு போய்விட்டு ஆலயத்தில் நிற்கின்றேன். உள்ளம் ஒரு கோயில் என்பதை காட்டுகின்றான். ஆலயத்தில் உண்மை அந்த ஐயாவோடும் பிரணாய கவசமும் அந்த பூணிலும் அதுதான். உண்மையாக பூணலை போட்டு விட்டு கோயிலுக்குள் ஐயா இருக்க வேண்டும். எல்லா ஆலயங்களும் சரியகிரிய செய்யுங்கள். அரிசினை தட்டை கொடுங்கள், செய்யுங்கள். பிற்பாடு தட்டு வேண்டக்கூடாது. தியானத்தை செய்துவிட்டு தட்டை வேண்டிக் கொண்டு செல்லுங்கள். உங்களுக்கு எல்லாம் கிடைத்துவிடும் அல்லவா. பள்ளியிலும் சேர்ச்சிலையும் பஞ்சபூதங்கள் 5 தொழுகை தொழுதாலும் அங்கே 3 குறை இருக்கல்லவா. மக்காவில் 7 தெரிஞ்சிருந்தாலும் ஐபோன் 7 தான். ஐவன் மக்கா சம்சம் மோயா, அது ஆடி 18 தானே வந்திருக்கு. சம்சம் மோயா 18 தாலி கொடிதானே. நீங்கள் யோசிக்க வேண்டும். பூமாதேவியை கோல் பண்ணி வைத்திருக்கின்றான், அவன் கைத்தில் வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு பிளானட்டுக்குள்ளும் ஒரு கயிறை போட்டு வைத்திருக்கின்றான். இயற்கைக்கு நாமே அடிமை. இயற்கையோடு உபதேசம் நடக்கிறது. இயற்கைக்கு ஞான உபதேசம். இயற்கையை நீங்கள் பழுதாக்க கூடாது. இயற்கையோடு நாமல் உணவை உண்ணுகின்றோம். பூமாதேவியில் நம்ம வாசன சக்தி நஞ்சாயிருக்கின்றது. ஆனால் இப்போ உங்களுக்குள் கயிறு வைத்திருக்கின்றான். அந்த பிரணாயக்கால் தான் சக்கரங்கள் இருக்கின்றது. நானோ உங்களிடம் பேசுகின்றேன். நானுடைய சக்கரம் மூலாதாரம், சுவசித்தானா, மணிப்புரா, அனகாதம், விசுத்தி, அக்கினியாபரம் என்று உச்சிக்கண் பிரதிக்கண் கலண்டால் 10 அளவில் போய் இருந்து விடுவானா, சமாதியாகி விடுவான். அக்கியமாய் விட்டாலும் கலைத்திருந்து பேசுகின்றான். நான் ஏன் சமாதியாக வேண்டும்? என்னை நீங்க கும்பிட வேண்டும். சமாதியை கும்பிட்டாலும் சரி வராது. இங்கே இருந்து இந்தியா செல்லுகிறீர்கள். இங்கே இருக்கின்றேன் வர சொல்லுகின்றான். திருமூலர் 21 பவுனோடு போட்டார். 21 விசுவாசம். 72 நாடிக்கு பவுனாடி அடித்தார். ஊனுக்கு ஒரு பவுன் என்று சொல்லுகின்றார். நந்தி பவுனுக்காது, இவர்களும் பவுன் போய் இருக்க வேண்டும். நான் 72 நாடிக்கு பவுன் போட்டிருக்கின்றேன். இவருடைய பிரணாய கவசத்திற்கு பவுன் போட்டு கொடுத்திருக்கின்றேன். எந்த காசும் தேவையில்லை. அங்கே அன்னமய கோஷம், மயமய கோஷம், 5 கவசம் இருக்கு. பஞ்சபூதங்கள் மண்ணீர், நெருப்பு, நெற்றி, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்கள். இல்லானம்மா நீர், இல்லானம்மா உங்கள் 5 விரலும். காலால் சுழற்சி சுவாத்தை சாப்பிட்டால் உள்ளுக்கு போகும். ஆனால் நாங்கள் ஸ்பூன் கரண்டி பாவிப்போம். அந்த சக்தி அங்க போகும். ஆனால் நம்ம தொட்டாத்தானே திறக்கின்றோம். யோசித்துக் கொள்ளுங்கள். சூரியன் சந்திரன் ஈசன் ஆள் கொள்ளுகின்றார். சூரியன் பல்லா போச்சு, சந்திரன் பல்லா போச்சு. நாம சுவாசிக்கிற காத்து நஞ்சு. அதால இந்த டைவர்ஸ்வர்மாம் இயற்கையாலே டைவர்ஸ்வர்ம் என்று சொல்லுகின்றான். இயற்கையோடு அடிமை என்று சொல்லுகின்றான். இயற்கையோடு வந்து வாழ சொல்லுகின்றான். இயற்கைக்கு நீங்கள் அடிமை என்று சொல்லுகின்றான். ஏன் இயற்கைக்கு அடிமை? பூமாதேவி தாய்
குமரி கண்டம். அந்த குமரி கண்டத்தை உடைச்சு பிரிஞ்சு மலேசியா, அமெரிக்கா, சவுத்தேரியா, ஆஸ்திரேலியா வந்து பிரிந்து போகின்றது. ஆனால் நான் இப்போ விருந்து அங்கே போய் எல்லாம் உண்டாக்க வேண்டும் என்று ஈசன் சொல்லுகின்றான். நாங்கள் நடக்க போகின்றோம்.